ஒரு படம் எடுத்தோமா அதோட நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ ஆகுறது தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்க பல ஹீரோஸ் உடைய வரிசையில் தற்பொழுது களமிறங்கி உள்ளார் டூரிஸ்ட் ஃபேமிலி புகழ் டைரக்டர் அபிஷன் வந்துட்டு வித் லவ் படம் மூலமா வந்து ஹீரோவா வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோயின் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க நிறைய மலையாள மூவிஸ்ல பாத்திருப்பீங்க. அனஸ்வரா ராஜன் ரீசெண்டா கூட ரேக சித்திரம் அப்படின்னு வந்து ஒரு படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க. என்னதான் வந்து டைரக்ஷன் மூலமா வந்து ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தாலும் எல்லாருமே பிஆர் ஆயிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிவகார்த்திகேயன் வந்து சினிமால வந்துட்டு வந்துட்டு ஒரு நல்ல 2, 3 மூவிஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அவருக்குன்னு ஒரு தனி இடம் வந்ததுக்கு அப்புறமா வந்து அதுக்கப்புறம் அவருடைய பாணியில வந்து நிறைய பேர் விஜய் டிவில இருந்து மத்த டெலிவிஷன்ல இருந்தெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. பட் அவங்க எல்லாராலுமே வந்துட்டு ரொம்ப நாள் நீடிச்சு நிக்க முடியல. எல்லாரோட சிவகார்த்திகேயன் ஆக முடியல. இப்பவுமே ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணதுக்கு அப்புறமா அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து வர்றது வந்து வழக்கம் தான். சோ நான் வந்து ஒரு காப்பி அடிக்கிறார், பிஆர் காப்பி அடிக்கிறாருன்னு சொல்லல. தட் ஹேப்பன்ஸ். சோ இவர் வந்து ஒரு பிஆர் வரிசையில நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் பிஆரும் வந்து படம் எடுத்துட்டு பிஆர் இந்த சென்ஸ் பிரதீப் ரங்கநாதன் படம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஹீரோ வந்து ஆயிட்டாரு. அதே மாதிரிதான் இவரும் வந்து வந்திருக்காரு. என்னது டைரக்ஷன் மூலமா வந்து ஹீரோவா ஆயிருந்தாலுமே பிஆர் ஹாஸ் அ சர்டைன் ஸ்டாண்டர்ட் இன் த சென்ஸ் அவருடைய படத்துக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ அவர் வந்து இந்த நியூ ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு படம் எடுப்பாரு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நமக்கு என்ன பிடிக்கும் நமக்கு தெரியும். பட் எஸ், லவ் டுடே அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து வந்து தொட்டாலே பட்டாசா அது படம் டியூடு ஊரும் பிளட் 10,000 அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. ஸோ இந்த மாதிரி படத்தை வந்து கொடுத்து ஹிட் பண்ணி இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராமினன்டான ஒரு கதையை ஆரல்ஸ் லைக் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கதையா வந்துட்டு இவர் எடுத்துட்டு வந்திருக்கிறாரா, இல்லனா எப்படி இருக்கு இந்த படம், இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து செட் ஆகுற மாதிரி இருக்குதா? இது ஒரு லைட் ஹார்ட்டட் ராம்காம் தான். பட் அதை ஒர்க் அவுட் பண்றது கூட கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் அதுல சில டாக்டிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆனாதான் நல்லா இருக்கும். அப்படிலாம் கிரிஞ்சா மாறிடும் அது வந்துட்டு. ஸோ அந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகிச்சா இல்லையா, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, இல்ல எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றது வந்து இந்த ரிவ்யூல வந்து பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஸோ ஹீரோ வந்து 90s கிட். ஸோ நம்மளுடைய நிறைய பேருக்கு எப்படி கல்யாணம் ஆகாம வந்து மாப்பிள்ள பொண்ணு தேடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி வந்து ஹீரோக்கும் வந்து பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. வந்து கல்யாணம் ஆகாம இருக்கு. அவருக்கு பொண்ணு தேடுறது நம்மளோட ஆர்ஜே ஆனந்தி, ஹீரோட அக்கா வந்து பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலமா இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க நம்மளோட ஹீரோயின். ஸோ ஒரு மேட்ச் மேக்கிங்கா தான் வந்து இவங்க 2 பேருமே வந்து மீட் பண்றாங்க. ஸோ அவங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது தே ஆல்ரெடி நோ ஈச் அதர். ஆக்சுவலி இவங்க வந்து ஸ்கூல் சீனியர் ஜூனியர் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அன்டோல்ட் லவ் ஸ்டோரி இருக்கு ஸ்கூல்ல. அன்டோல்ட் லவ் ஸ்டோரின்னு சொன்னோன்னே 96 தான் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் வரும் இல்ல? எஸ். பட் அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இவங்க 2 பேருக்குமே இருந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி நம்ம 2 பேரும் கல்யாணம் லைக் என்ன சொல்றது, நம்ம 2 பேரும் வந்து இப்ப மீட் பண்ணிட்டோம். பட் நம்ம 2 பேரும் இப்ப கல்யாணம் அந்த மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பட் நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுல, சில பேர் மேல லவ் இருந்துச்சுல. ஸோ சில பேர் இருந்துச்சு அவங்க மேல லவ் இருந்துச்சுல. ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம போய் சொல்லலாம், இப்படி ஒரு லவ் இருந்துச்சு, ஒரு இன்ஃபர்மேஷனா நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்து கிளம்புறாங்க. சோ அதுக்கப்புறமா வந்து என்ன ஆச்சு இந்த கதையில, அவங்க வந்து அவங்க லவ் பண்ணவங்களை போய் மீட் பண்ணாங்களா, அவங்க கிட்ட வந்து கன்ஃபஸ் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த லவ் பண்ணவங்களே பிடிச்சிருச்சா, இல்ல இவங்க 2 பேருமே பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்களா இல்லையான்றதா இந்த கதை. சோ இதை வந்து ரொம்பவே அழகா வந்து சொல்லறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த படத்தோட பிளஸ் வந்து காமெடின்னு சொல்லலாம். ஒரு லைட் ஹார்ட்டட் காமெடி, ஒரு ரொமான்டிக்கான ஒரு பிலிமா வந்து கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட லென்த் வந்து 2.15 hours, லைக் 2.15 2 hours 15 minutes. 2 hours 15 minutes ஓடக்கூடிய இந்த படம் வந்துட்டு பெருசா லேக் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. 2.5ன்றது ஓகே, ஒரு கரெக்டான ஒரு டியூரேஷன் தான். சோ இந்த படத்துல வந்து தேவையில்லாத எதுவுமே இல்ல. கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. வித் காமெடியோட சேர்ந்து சொல்றதால இந்த படத்துல வந்து பெருசா எங்கேயுமே லேக் ஆர் போர் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு அது ரொம்பவே சுறுசுறுப்பா போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து தமிழ் சினிமாக்கே உள்ள சாபம் வந்து ஒண்ணு இருக்கு இல்லையா, சோ அதுவும் சேர்ந்து இருக்கு. பட் ஆவரேஜா அந்த படம் பார்க்கும்போது என்டர்டைனிங்கா அவ்வளவு போர் அடிக்காம உங்களுக்கு வந்து போயிடும். சோ ஸ்கூல் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு உங்களோட பிளாஷ்பேக் வந்து ஸ்கூல் லவ் ஸ்டோரியில காட்டுவாங்களா, அப்படி சொன்ன உடனே வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கும். வந்து அந்த டெம்ப்ளேட் தான் எப்படி இருந்தாலும் ஃபாலோ பண்ண போறாங்க நம்மளோட சிபி சக்கரவர்த்தியா
டான் படம் மாதிரி எதனா இருக்க போகுதா அப்படின்னு பார்த்தா நம்மள வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து எதுவுமே இல்ல. சாப்பிட முடியாத அளவுக்கு இல்ல. சாப்பிட முடியற அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் ஒரு மாதிரி டெம்ப்ளேட்டடா தான் இருந்துச்சு. பட் அதுல ஒரு சின்ன ட்வீக் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா கேர்ள்ஸ்னாலே வந்துட்டு எப்பவுமே வந்து பயப்படுவாங்க. பாய்ஸ்னா வந்து கொஞ்சம் நல்லா இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றது வந்து கொஞ்சம் மாத்தி ஜெண்டர் ரிவர்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஜெண்டருக்கு ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. பொண்ணு வந்து கொஞ்சம் அடங்காம அந்த மாதிரி இருக்க மாதிரி, பையன் வந்து ரொம்ப பயந்த சுபாவம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த ரேக்க சித்திரம் இந்த மாதிரி மலையாள மூவிஸ்ல எல்லாமே அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு விக்டிமைஸ்டான ரோல்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ரீசெண்டாவே. பட் இந்த படத்துல வந்து ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கான ஒரு மாதிரி ஒரு ஹாசினி அந்த மாதிரி லூஸ் இல்ல, பட் அறிவா இருக்கிற ஹாசினி மாதிரி சூப்பரா ஒரு காமெடியா ஒரு ரொமான்டிக்கா ஒரு அழகா அந்த ஸ்டோரி வந்து எடுத்துன்னு போயிருக்காங்க. இந்த படத்துல வந்து அபிஷன் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஹீரோவா வந்து நடிக்கிறாரு. ரெண்டாவது ஆல்ரெடி டைரக்ட் பண்ணியிருந்தாலுமே அதுலயுமே ஒரு சின்ன போர்ஷன் ஒரு சீன் பண்ணியிருந்தாலுமே இது வந்து இவர் டெபியூ ஆக்டர் அப்படின்றது சில இடத்துல நமக்கு வந்து தோணுது. பட் அந்த ஸ்பேஸையும் வந்து சேர்த்து ஹீரோயின் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிரஷ் ஆயிருவாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த ஹீரோயின் வந்து இந்த படத்துல இருந்து. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சில சீன்ஸ் வந்து படத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இவங்க 2 பேரோட அந்த ஸ்கூல் போர்ஷன் காட்டும்பொழுது வந்து ஹீரோவோட லவ் பண்ற அந்த பொண்ண வந்து மற்ற மத்தவங்க பார்க்கும்பொழுது அதுக்காக நான் வந்து அடிச்சிருவேனா பண்ணிருவேன் அப்படின்னு வந்து சீன் போட்டாலும் அவருக்கு வந்து ஒரு பயந்த சுபாவமா தான் இருக்காரு. ஸோ அடிக்கிறதுக்கு பயந்து ஓட தான் செய்யறாரு. பட் அதே டைம்ல வந்து ஹீரோயின் வந்துட்டு எனக்கு பிடிச்ச பையனை வந்து நிறைய பேர் கலாய்க்கும் பொழுது அது வந்து காம்பஸ் எடுத்துட்டு போய் குத்துற அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு இது இருக்கு. நமக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி டாக்கட்டிவான கேர்ள்ஸா இருப்பாங்க. ஆர்எல்ஸ் நம்ம மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ற அந்த பெண்கள் வந்து எனக்கு பிடிச்ச பையனுக்கு எதனா ஒண்ணுன்னா நான் தாண்டா வருவேன், அப்படி தாண்டா வருவேன் அப்படின்னு போய் நிப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோட எனக்கு வந்து ரிலேட் ஆச்சு இந்த படத்துல வர அந்த ஹீரோயின். படத்துல அதுக்கு மாதிரி வசனம் வந்து சில இடத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாத்துட்டு இருந்தா பாத்துட்டே தான் இருக்கணும், போய் பேசினா தானே அப்படின்னு சொல்ற அந்த டயலாக்கா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னதான் வந்து காமெடியா அந்த மாதிரி வந்து மூவ் ஆனாலுமே செகண்ட் ஆஃப் வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் வார்மிங்கான சீன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னே வந்து சொல்லலாம். சுவாமிநாதன் சார் மீட் பண்ற அந்த சீனா இருக்கட்டும், இன்னும் இந்த மாதிரி பல சீன்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல. இந்த படத்துல வந்து இன்னொரு கேரக்டர் வந்துட்டு தம் அடிக்கிறத விட்டுட்டு நான் வந்து விட்டுட்டேன். பிகாஸ் இதோட ரீசன் என்னன்னா என் பொண்ணு கூட எனக்கு ரொம்ப நாள் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லும்போது வந்து இங்க இருக்கிற ஸ்மோக் பண்ற நிறைய அப்பாக்கு வந்து ரிலேட் ஆகும். அண்ட் தென் எஸ் அது ரொம்ப மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த சீன் வந்து. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லலாம். பட் சில மைனஸஸும் வந்து இருக்கதான் செஞ்சுச்சு. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரதீப் ரங்கநாதன் வரிசையில் அபிஷன் அப்படின்னு சொன்னதை வந்துட்டு அவருமே ப்ரூவ் பண்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து மேனரிசம் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்றாரு. சொல்லுவாங்கல்ல ரஜினி வந்து குட்டி தனுஷ் வந்து குட்டி பிரதீப் ரங்கநாதன், இப்ப வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து குட்டி அபிஷன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து பிரதீப் ரங்கநாதோட ஸ்டைல் வந்து காப்பி பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணாரு. அது வந்து சில இடத்துல வந்து நல்லாவே நம்மளுக்கு தெரியுது. இன்னொரு ஒரு மைனஸ் என்னன்னா வந்து இந்த படத்துல வந்துட்டு ரீசெண்டாவே வந்து நிறைய இந்த லைக் நம்ம தமிழ் சினிமால கொஞ்ச நாள வந்து இந்த லைட் ஹார்ட்டடான பிலிம்ஸ்க்கு பஞ்சம் இருந்ததுதான். பட் கொண்டு வந்து குவிச்சிட்டாங்க. என்னடா அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தேன்ற மாதிரி. ஒரு பக்கம் வந்து எந்த அளவுக்கு இந்த சீரியஸான சிறை மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு இருக்கோ, இந்த பக்கம் 3BHK, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி வந்து நிறைய படம் வந்து வந்துட்டு இருந்தனால அண்ட் தென் ஸ்கூல் மூவிஸும் வந்து அதிகமா வந்து வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த டெம்ப்ளேட்டடா ஃபீல் ஆகுது. பிளஸ் சில இடத்துல வந்து ஜென்யூனா வந்து அவங்க வந்து அந்த அந்த அரோமலே இதே வரிசையில வந்து வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளால வந்து அந்த ஒரு ரிப்பீட்டட்னஸ் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒரு மைனஸ் நம்ம சொல்லணும். பட் ஓவரால் மூட் வந்து நல்லாவே செட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம். பட் எஸ் அபிஷன் வந்து இட்ஸ் டீசென்ட் ஸ்டார்ட் இந்த படத்து மூலியமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நிறைய இடத்துல வந்துட்டு டப்பிங்ல இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க. சில டயலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு சில இடத்துல வந்து சில ரொம்ப எமோஷனலான சீன்ஸ்க்கு வந்து ரொம்ப கொஞ்சம் லைட்டா வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எஸ் தட்ஸ் இட் அபவுட் த மூவி. ஸோ நீங்க இந்த மூவியை பார்த்துட்டீங்கன்னு சொன்னா இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு சினிமா இந்த மூவியை பார்க்க போறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து போயிட்டு வந்துட்டு இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு இந்த ரிவ்யூ பார்த்ததே எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சு. இந்த ரிவ்யூ நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா அதையும் தயவு செய்து வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. That's it for the day. We'll meet you in the next video. Until then, tata, bye bye.